Good morning students. இன்னைக்கு பார்க்க போறது exercise 12.1 first question, determine whether star is a binary operation on the set given below. First subdivision, a star b equal to a dot mod b on r. Questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா determine whether star is a binary operation on this set. அதாவது ஸ்டார் வந்து பைனரி ஆப்ரேஷனான்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து செட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் செட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்க செட் வந்து ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ டாட் மோட் பி ஆன் ஆர். இப்போ வந்து ஸ்டார் வந்து பைனரி ஆப்ரேஷனான்னு செக் பண்ணி சொல்லணும். பைனரி ஆப்ரேஷன்னா மல்டிப்ளை, அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஸோ கொடுத்துருக்க செட்டு எடுத்து எழுதுகிறேன். கொடுத்துருக்க செட்டு ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ டாட் மோட் பி. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய கொடுத்துருக்க செட் ஆன் ஆர். இப்போ ஏபிங்கிற 2 எலிமெண்ட் எதில் இருக்குதுன்னா ரியல் நம்பர்ஸில் இருக்குது, அதாவது ரியல் செட்டில் இருக்குது, ஆறுங்கிற செட்டில் இருக்குது. ஸோ ஏவும் ஆரில் தான் இருக்குது, பிலையும் இருக்குன்னா பி ஆரில் இருக்குன்னா அப்போ அதனுடைய மாடுலஸும் எதில் இருக்குன்னா ஆரில் தான் இருக்கும். சின்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பைனரி நமக்கு தெரியும். Multiplication is a binary on R. Is a binary on R. அதாவது 2 எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் கண்டிப்பாக ஆரில் தான் இருக்கும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ பைனரி ஆன் ஆர். ஸோ அப்போ இதிலேருந்து ஏ டாட் மோட் பி இது ரெண்டுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் கண்டிப்பாக எதில் இருக்குன்னா ஆரில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ டாட் பி ஆரில் இருந்தால் அப்போ ஏ ஸ்டார் பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரில் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஆரில் தான் இருக்கும். அப்போ விச் இம்ப்ளைஸ், அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்லனா ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஸ்டாரும் ஆரில் இருக்குதுன்னா அப்போ இதுலேருந்து என்ன சொல்லனா ஸ்டார் இஸ் எ பைனரி ஆன் ஆர்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் சப்டிவிஷன் 1. அதாவது இங்கே என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டார் வந்து பைனரி இல்லைன்னு செக் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ டாட் மோட் பி ஆன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் செட்டை எடுத்து எழுதிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா ஏபின்னு 2 எலிமெண்ட் எதில் இருக்குன்னா ஆரில் இருக்குது. இப்போ பி எலிமெண்ட் ஆரில் இருந்தால் அதனுடைய மாடுலஸும் ஆரில் தான் இருக்கும். இப்போ மாட் பி பிலாங்ஸ் டு ஆர். அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ பைனரி ஆன் ஆர். மல்டிப்ளிகேஷன் வந்து ஆரில் எக்ஸிஸ்ட் ஆகும். 2 எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய ஆன்சரும் ஆரில் தான் இருக்கும். அப்போ ஏ டாட் மாட் பினா ஏ மாட் பியும் ஆரில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிலாங்ஸ் டு ஆர்னா அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா ஸ்டார் இஸ் எ பைனரி ஆன் ஆர். சரிங்களா? ஸோ இதுதான் சப்டிவிஷன் 1. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சப்டிவிஷன் 2. பார்க்க போகிறது நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் செகண்ட் சப்டிவிஷன். இங்கேயும் ஸ்டார் வந்து பைனரியான்னு செக் பண்ணி சொல்லணும். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி ஆன் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5. சரிங்களா? ஸோ இப்போ சொல்யூஷன், இப்போ கிவன் செட்டு எடுத்து எழுதுகிறேன். நம்ம கொடுத்துருக்க செட் என்னென்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி. இதுதான் நம்மளுடைய கொடுத்துருக்க செட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறனா இப்போ மினிமம் ஆஃப்னு பார்க்கும்போது ஒன்று ஏ வேல்யூ வரும், இல்லைனா பி வேல்யூ வரும். அப்போ மினிமம் ஆஃப் ஏ கமா பி இஸ் either A or B. A கமா பியோட மினிமம் பார்த்தோன்னா ஒன்று ஏ வரலாம், இல்லைனா பி வரலாம். ஆனால் ஏபி 2 எலிமெண்ட்டுமே எதில் இருக்குன்னா ஏல தான் இருக்குது. அப்போ ஏ வந்தாலும் அந்த ஆன்சர் ஏல தான் இருக்குது, பி வந்தாலும் அந்த ஆன்சர் ஏல தான் இருக்குது. அப்போ ஏ ஸ்டார் பியும் எதில் இருக்கும் ஏல தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதலாம்னா which implies A star B belongs to A. அப்போ ஸ்டார் ஏல எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா
அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா ஸ்டார் இஸ் எ பைனரின்னு சொல்லலாம். ஸ்டார் இஸ் எ பைனரி ஆன் ஏ. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a star b equal to minimum of a comma b on a equal to 1 2 3 4 5ங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு கிவன் செட்டை எடுத்து எழுதிட்டேன். a star b equal to minimum of a comma b. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மினிமம் பார்க்கும்போது ஒன்று ஏ மினிமமாக வரும், இல்லைனா பி மினிமம் வரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எழுதியிருக்கேன்னா மினிமம் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஐதர் ஏ ஆர் பி. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஸோ ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏபி ரெண்டுமே ஏல தான் இருக்குது. வர ஆன்சர் கண்டிப்பாக ஏல தான் இருக்கும். அப்போ ஆன்சர் ஏல இருந்துச்சுன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏல இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஏல தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறேன். which implies star is a binary on A. இதான் உங்களுடைய செகண்ட் சப்டிஷனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சப்டிவிஷன். a star b equal to a root b is binary on R. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் செட் எடுத்து எழுதணும். நம்ம கொடுத்துருக்க செட் என்னென்னா a star b equal to a root b. இதான் நம்மளுடைய கிவன் செட். இப்போ திஸ் இஸ் ஆன் R. இந்த செட் எதில் எக்ஸிஸ்ட் ஆகுனா ஆரில் எக்ஸிஸ்ட் ஆகுது. சரிங்களா? ஏபி எலமெண்ட் எல்லாமே ஆரில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பைனரியா, ஸ்டார் வந்து பைனரியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி சொல்லணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஏபி பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது. ரியல் நம்பர்ஸில் நெகட்டிவ் நம்பர்ஸுமே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ விச் இம்ப்ளைஸ் பி கேன் பி நெகட்டிவ் வேல்யூஸ். பிக்கு நெகட்டிவ் வேல்யூஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இப்போ சப்போஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் கே அப்படின்னு நான் எடுத்துகிட்டேன்னா பி ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு எடுத்துகிட்டேன்னா அப்போ பி பிலாங்ஸ் டு ஆர் தான். ஆனால் ரூட் ஆஃப் மைனஸ் இப்போ ரூட் ஆஃப் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் கேன்னு எக்ஸிஸ்ட் ஆகும்போது எழுதும்போது அதாவது பி வந்து ஆரில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ பிக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா சப்போஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் கே நான் எடுத்துகிட்டேன்னா அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் கேன்னு வந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா அப்போ மைனஸ் ரூட்டுக்குள்ளே -1 வந்துச்சுன்னா அது ஐன்னு எழுதலாம். ஐ இன்ட்டு ரூட் கே. ஐ இன்ட்டு ரூட் கே இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதில் இருக்காதுன்னா ஆரில் ரியல் நம்பர்ஸில் இருக்காது. அப்போ ரூட் பி நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ரூட் பி நாட் பிலாங்ஸ் டு ஆர்னா அப்போ விச் இம்ப்ளைஸ் ஏ ரூட் பியும் கண்டிப்பாக ஆரில் இருக்காது. அப்போ ஏ ரூட் பி ஆரில் இருக்காதுன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரில் இருக்காதுன்னா அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் ஆரில் இருக்காது. தட் மீன்ஸ் ஏ ஸ்டார் பி நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஏ ஸ்டார் பி நாட் பிலாங்ஸ் டு ஆர்னா தேர்ஃபோர் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம்னா ஸ்டார் இஸ் நாட் ஏ பைனரி ஆன் ஆர். ஸ்டார் இஸ் நாட் ஏ பைனரி ஆன் R. Binary on R. It's not a binary on R. இதான் நம்மளுடைய conclusions. So இந்த third subdivision என்ன செஞ்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு given set எடுத்து எழுதுனா நமக்கு given set என்ன கொடுத்துருக்காங்கன்னா a star b equal to a root b கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு given set a star b equal to a root b on R. எல்லா எலமெண்ட்ஸுமே ரியல் நம்பர்ஸில் தான் இருக்கும். அப்போ ஏபி பிலாங்ஸ் டு ஆர்னா ரியலில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ பிக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ பி கேன் பி நெகட்டிவ் வேல்யூஸ் ஆல்சோ. அப்போ பி ஈக்குவல் டு நான் மைனஸ் கேன்னு எடுத்துட்டேன்னா அப்போ பி பிலாங்ஸ் டு ஆர்னா இப்போ ரூட் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் கேனா கண்டிப்பாக ஐ அதாவது ரூட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் இருந்தால் -1 வந்துச்சுன்னா அது வந்து ஐன்னு எடுத்து எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப்
-1 is the I. அப்போ இதுலேருந்து I root k இது வந்து காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக ரியல் நம்பர்ஸில் இருக்காது. அப்போ therefore அப்போ இதுலேருந்து என்ன சொல்லணும்னா I root k not belongs to R. ஸோ அப்போ root b not belongs to R னா அதோடைய இப்போ a into root b யும் not belongs to R. அப்போ a root b Rல இல்லைன்னா அப்போ a star b யும் Rல இல்லை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா ஸ்டார் இஸ் நாட் எ பைனரி ஆன் ஆர்ன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்குறோம். இதுதான் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ப்ராப்ளம் on Z define multiplication by m into n equal to m power n plus n power n plus n power m for all m comma n belongs to Z is multiplication binary on Z. ஸோ இப்போ இது பைனரியாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் கிவன் செட்டை எடுத்து எழுதுகிறேன். சொல்யூஷன் நம்முடைய கிவன் செட் m into n equal to m power n plus n power m for all m comma n belongs to Z. இதான் நம்முடைய கிவன் செட். நெக்ஸ்ட்டு இப்போ இது பைனரியாக இல்லையா நம்ம சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இப்போ m, n எல்லாமே இன்டிஜர்ஸில் இருக்குது. அப்போ இன்டிஜர்ஸில் இருக்குன்னா அப்போ இன்டிஜர்ஸில் நெகட்டிவ் வேல்யூஸுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஆக்சுவலாக இன்டிஜர்ஸில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது, என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னா தட் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், -2 -1 ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா. நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோ, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்டிஜர்ஸ். அப்போ நெகட்டிவ்ஸ் இருக்கிறதுனால சப்போஸ் n-க்கு நெகட்டிவ் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. m and have negative values. அப்போ m and n நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போ சப்போஸ் இப்போ m equal to -k அப்படின்னு எடுத்துட்டேன்னா அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ m பவர் தட் மீன்ஸ் n பவர் mன்னு இருக்கிற இடத்துல அப்போ நம்ம என்ன செய்யலைன்னா n பவர் m இருக்கிற இடத்துல -k போட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன வரும்னா பவரில் மைனஸ் வரும்போது டினாமினேட்டர் எடுத்து வந்துடுவோமா, அப்போ 1/n பவர் kன்னு எழுதுவோம். ஆக்சுவலாக இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ராக்ஷனல்லாம் கண்டிப்பாக இது இன்டீஜர்ஸில் இருக்காது. திஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு Z. அதே மாதிரி சப்போஸ் இப்போ m ஈக்குவல் டு இஃப் n ஈக்குவல் டு இப்போ n ஈக்குவல் டு -q அல்ல -l அப்படின்னு எடுத்துட்டோன்னா இல்லை -q அப்படின்னு இல்லை -qன்னு எடுத்துட்டோன்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது m பவர் n ஈக்குவல் டு m பவர் -q. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்வேன்னா பவரில் மைனஸ் இருந்தால் டினாமினேட்டரில் எடுத்து எழுதிக்கும் m பவர் q. இப்போ m பவர் qனா இந்த ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட் கண்டிப்பாக இன்டிஜர்ஸில் இருக்காது. ஏன்னா இன்டிஜர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான், எல்லாமே நம்பர்ஸ் தான். அதாவது ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இந்த ஃபார்மேட்டில் ரேஷனல் ஃபார்மேட் இருக்காது. அப்போ m பவர் n பவர் ரெண்டுமே அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லனா m பவர் m பவர் n பவர் m ரெண்டுமே கண்டிப்பாக இன்டிஜர்ஸில் இருக்காது. அப்போ ரெண்டுமே இன்டிஜர்ஸில் இல்லாதபோது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலான்னா m பவர் n ப்ளஸ் n பவர் m என்னோட அடிஷ்னலும் கண்டிப்பாக இன்டிஜர்ஸில் இருக்காது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டிஜர்ஸில் இல்லைனா அப்போ இதுலேருந்து எப்படி எழுதலான்னா ஆக்சுவலாக m மல்டிப்ளிகேஷன் n ஈக்குவல் டு m power n plus n power m. This is not belongs to Z. இதிலிருந்து என்ன செய்யறேன்னா multiplication is not a binary. இதான் செகண்ட் ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா on z define multiplication by m into n equal to m power n by n power m for all m comma n belongs to z is multiplication binary on z. கொஷினில் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பைனரியாக இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்துட்டேன்னா கிவன் செட்டை எடுத்து எழுதிட்டேன். m into n equal to m power n plus n power m for all m comma n belongs to zன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ இன்டிஜர்ஸில் நெகட்டிவும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு mn ரெண்டுமே இசட்டில் தான் இருக்குது. அப்போ mn இசட்டில் இருந்தால் இசட்டில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ mnக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அதை மாதிரி சப்போஸ் இப்போ நெகட்டிவ் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இப்போ m ஈக்குவல் டு -kன்னு எடுத்துட்டேன்னா அப்போ n பவர் m எப்படி எடுத்து எழுதலாம்னா n பவர் -kன்னு எடுத்து எழுதலாம். ஸோ n பவர் -k பாசிட்டிவாக மாற்றோம்னா 1/n பவர் k. அப்போ 1/n பவர் k வந்து ஃப்ராக்ஷனல் ரேஷ்னல் ஃபார்மேட் 1/. அப்போ ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இருக்கிறது நம்மளால் எழுத முடியாது. அது அப்போ நாட் பிலாங்ஸ் டு z. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ n-க்கு மைனஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அதுவும் 1/m பவர் q நாட் பிலாங்ஸ் டு z. அப்போ m பவர் n-ஓ m பவர் n-ஓ m பவர் n கமா n பவர் m இசட்டில் இல்லைன்னா அப்போ அதனுடைய அடிஷனோ இசட்டில் கிடையாது, நாட் பிலாங்ஸ் டு z. அப்போ therefore m into n equal to m பவர் n plus n பவர் m not belongs to z. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், multiplication is not a binary on z. zல multiplication not binaryன்னு சொல்லலாம், கன்க்ளூஷன் கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது let a star be defined on R by a star b equal to a plus b plus ab minus 7. இதான் கொஷின். a star b plus ab minus 7 is a star is a binary on R. If so, find 3 star minus 7/15. இதான் உங்களுடைய கொஷின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ப்ராப்ளத்தோடைய கொஷின்ஸ் இதான். அதாவது ஸ்டார் வந்து ஆர் செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏ ஸ்டார் பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7. நெக்ஸ்ட்டு ஸ்டார் வந்து பைனரி ஆன் இஸ் ஸ்டார் பைனரி ஆன் ஆர். ஸ்டார் வந்து பைனரியாக நம்மளை கேட்குறாங்க, அதை நம்ம வெரிஃபை பண்ணி சொல்லணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பைனரியாக இருந்துச்சுன்னா இந்த கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து ஸ்டார் வந்து பைனரியாக இல்லையான்னு செக் பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செட் எடுத்து எழுதுகிறேன். நம்ம கிவன் செட் என்னென்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி மைனஸ் 7. இதுதான் நம்மளுடைய கிவன் செட், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், எல்லாமே ஆரில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா இப்போது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், ரெண்டு எலமெண்ட்டுமே ஆரில் தான் இருக்குது. அப்போ ரெண்டு எலமெண்ட்டுமே ஆரில் இருந்துச்சுன்னா அப்போ ஆரில் வந்து மல்டிப்ளிகேஷன் இஸ் எ பைனரி ஆன் ஆர். அப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏபி பிலாங்ஸ் டு ஆர். திஸ் இஸ் 1. நெக்ஸ்ட்டு plus is also binary on R. So அப்போ இதிலிருந்து a plus b is belongs to R. அதுக்கடுத்து minus is also binary on R. அப்போ minus 7 belongs to R. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்கிறேன். அப்போ 1 and 2லேருந்து ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா
from 1 and 2 a plus b plus ab minus 7 belongs to R. Therefore, which implies a star b equal to a plus b plus ab minus 7 belongs to R, which implies a star b belongs to R. அப்போ இதுலேருந்து ஸ்டார் வந்து ஆரில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டார் இஸ் எ பைனரி ஆன் ஆர்ன்னு சொல்லலாம். பைனரி ஆன் ஆர். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கடுத்து கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆர்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆன் ஆர்னு கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் 3 ஸ்டார் minus 7/15. பைனரியாக இருந்தால் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ஸ்டார் minus 7/15 உடைய ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபைண்ட் 3 ஸ்டார் minus 7/15 உடைய ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 3 ஸ்டார் இப்போ நம்மளோட கிவன் செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஸ்டார் பினா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி minus 7 இதான் கிவன் செட். அப்போ 3 ஸ்டார் minus 7/15 அபோவ் செட்டு படி நம்மளால் எழுத முடியும். இது ஏ 3 வந்து ஏன்னு எடுத்துக்கணும், minus 7/15 பின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா அப்போ 3 ப்ளஸ் minus 7/15 ப்ளஸ் 3 இன்ட்டு minus 7/15 minus 7. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா 3 minus 7/15. ஸோ ப்ளஸ் இந்த 3யும் 15ம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் minus 5 3s are 15. அப்போ minus 7/5 minus 7. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எழுதுவோன்னா, 3 minus 7/15 minus 7/5 minus 7. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்க போகிறோம். 15 5ல் எல்சிஎம் என்னென்னா 15 எல்சிஎம் எடுக்கும்போது, ஸோ 3 15s are 45 minus 7 minus 20. அதாவது இப்போ வந்து 3 வந்து இங்கே டினாமினேட்டரில் 15 கொண்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி கொண்டு வரும்போது என்ன செய்வோன்னா, இப்போ எல்சிஎம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ எல்சிஎம்னா பிக்கஸ்ட் நம்பர் 15 தான். 15 எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 15 இல்லை. அப்போ 3 கூட 15ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 45. நெக்ஸ்ட்டு 7 பை டினாமினேட்டரில் 15 இருக்குது. அப்போ அந்த -7 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்கே 5 3 கூட மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். அப்போ 7 3s are 21. அதே மாதிரி -7 into 15, ஏன்னா இங்கே 15 கிடையாது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன்னா, 45 minus 7 minus 21 minus 7 into 15 105 by 15. சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, நம்மளுடைய ஆன்சர் -88 by 15. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
that means 3 star minus 7 by 15 உடைய ஆன்சர் இதுதான். புரியுதுங்களா? Next பார்க்க போகிறது fourth problem. Let a equal to a plus root 5b, a comma b belongs to z. Check whether the usual multiplication is a binary operation on a. அதாவது ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. a plus root 5b, a comma b belongs to z சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லலாம், யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு நம்ம செக் பண்ணி சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிவன் செட் எடுத்து எழுதணும். நம்மளுடைய கிவன் செட் என்ன, a equal to, that means a plus root 5b, a comma b belongs to z. இதுதான் நம்மளுடைய given set. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன செய்ப்பா, அப்போ a equal to a plus root 5b னா அப்போ இதில் வந்து b equal to எப்படி எடுத்துக்கலாம், c plus root 5dன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது a செட் வந்து a plus root 5b னா b செட் வந்து c plus root 5d. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ab equal to a plus root 5b into c plus root 5d. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த a எலமெண்ட் எடுத்து c கூட மல்டிப்ளை பண்ணோம், அதுக்கு அடுத்து ரூட் 5d கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ac ப்ளஸ் ரூட் 5 இன்ட்டு ad. நெக்ஸ்ட்டு இந்த ரூட் 5d எடுத்து c கூட மல்டிப்ளை பண்ணோம், அதுக்கு அடுத்து ரூட் 5d கூட மல்டிப்ளை பண்ணோம். தட் மீன்ஸ் ரூட் 5 bc ப்ளஸ் 5 இன்ட்டு bd. இதுதான் நம்மளுடைய மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர். இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஏசியோ தட் மீன்ஸ் 5bdயோ குரூப் பண்ணிக்கணும். ஸோ குரூப் பண்ணிங்கன்னா ஏசி ப்ளஸ் 5bd. அதுக்கடுத்து ரூட் 5 இருக்கிற எலமெண்ட்டை குரூப் பண்ணிக்கணும். ரூட் 5 இருக்கிற எலமெண்ட் ரூட் 5 இன்ட்டு ஏடி ப்ளஸ் பிசி. சரிங்களா? ஸோ இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா நம்மளுடைய கிவன் இதை வந்து ஏ எடுத்துகிட்டு ஏ இது எப்படி இருக்குன்னா ரூட் 5, ஆக்சுவலி இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ரூட் 5 ப்ளஸ் ரூட் 5b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்துன்னா கண்டிப்பாக எந்த செட்டில் இருக்குன்னா ஏ செட்டில், தட் மீன்ஸ் ஏ செட்டில் இருக்கும். ஏ செட்டோடைய ஃபார்மேட் இதுதான். அப்போ பைனரி ஆப்ரேஷன் அங்கே இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. தட் மீன்ஸ் ஏ ஸ்டார் பி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ ஏ ஸ்டார் பி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அப்போ விச் இம்ப்ளைஸ் ஸ்டார் இஸ் a binary set. சரிங்களா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட்டு fifth problem, subdivision 1. Define an operation star on Q as follows. A star B equal to A plus B by 2. A comma B belongs to Q. Examine the closure, commutative and associative properties satisfied by star on Q. Question என்னதான் fifth problemல ரெண்டு subdivision கொடுத்துருக்காங்க. அதில் first subdivision உடைய problem ஸ்டார் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏபி பிலாங்ஸ் டு கியூ. ரெண்டு எலமெண்ட்டுமே இதில் இருக்குன்னா கியூ இருக்குது. எக்ஸாமின் த க்ளோஷர், காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ். இப்போ வந்து வெரிஃபை பண்ணி சொல்லணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதா, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதா, அசோசியேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு நம்ம என்ன செய்யணும், இப்போ வெரிஃபை பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செட் எடுத்து எழுதுகிறேன். நம்ம கொடுத்துருக்க செட்டு வந்து என்னென்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2. இந்த செட்டு நமக்கு
கொடுத்துருக்காங்க a, b belongs to Q. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ closure property a star b equal to a plus b by 2 it must be in கண்டிப்பாக இது இதில் இருக்குன்னா Qவில் இருக்கும். ஏன்னா ab belongs to Q. ரெண்டு எலமெண்ட்டுமே Qவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுற ஆன்சரும் Qவில் தான் இருக்கும். which implies star is a binary on Q. That is which implies closure property is satisfied. Closure property is satisfied. Next பார்க்க போகிறது next second property commutative property. Commutative property. ஸோ இப்போ commutative ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோன்னா a star b ஆக்சுவலாக commutative எப்படி யூஸ்வலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா a star b ஈக்குவல் டு b star a இதான் commutative ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன அப்போ பை டெஃபினிஷன் படி பை செட் படி எப்படி எழுதலாம்னா a star bனா a plus b by 2 ஈக்குவல் டு b plus a by 2 which implies left hand side அப்படியே எடுத்துக்கலாம் a plus b by 2 equal to right hand side b plus a வை எப்படி எழுதலாம்னா a plus b by 2ன்னு எடுத்து எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு சைடுமே எப்படி இருக்குன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா commutative property is satisfied சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அப்போ சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்தால் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறேன்னா commutative property is satisfied. So next நம்ம செக் பண்ண போகிறது associative. Next பார்க்க போகிறது associative property. So third property associative. So associative property na a star b star c equal to a star b star c. இது associative property. அப்போ a star b star c எப்படி எழுதலாம்னா b plus c by 2ன்னு எழுதலாம். சரிங்களா? அதுமாதிரி a star b எப்படி எழுதலாம்னா a plus b by 2ன்னு எழுதலாம். star c. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுறோம்னா நெக்ஸ்ட்டு a star b plus c எப்படி எழுதலாம்னா a plus b plus c by 2ன்னு எழுதலாம். Next right hand side a plus b by 2 star c எப்படி எழுதலாம்னா a plus b by 2 plus c by 2ன்னு எடுத்து எழுதலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸ்டார் அப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுத போகிறோன்னா which implies இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2a plus b plus c by 4 equal to next அதே மாதிரி இந்த 2வால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் a plus b
ப்ளஸ் 2c பை 4. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவல்னால் இங்கே 2a இருக்குது, இங்கே a தான் இருக்குது, இங்கே b இருக்குது, இங்கே b இருக்குது, இங்கே c இருக்குது, ஆனால் இங்கே 2c இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ நாட் ஈக்குவல் வந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, which implies associative property is not satisfied. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே அப்படியே அசைன்மெண்ட்டாக நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்.